18 கலைகள் என்பது 64 தத்துவம் என்பது 26 தர்மம் என்பது 22 ஆகமங்கள் என்பது 28 சாஸ்திரம் என்பது வேதங்கள் என்பது யுகங்கள் என்பது யார் இருக்கு வேகம் தெரியாதா எந்த வேதமும் வந்து இருப்போம் வேகம் இருக்கணும் வரணும்ங்க வேகத்திலே விவேகம் இருக்கணும் வீரத்திலே விவேகம் ரெண்டு சரியா இருக்கணும் சரியா இருக்கணும் அதுதான் உண்மை ஏன்னா விளக்குன்னு ஒண்ணு இருந்தா தூண்டுகோல் அவசியம் தேவை தூண்டுகோல் இருக்கணும் அதையே ரொம்ப தூண்டி விட்டு பத்திர கூடாது அளவுக்கு வரைக்கும் யாருக்கு பஞ்சாயத்தே இல்ல பஞ்சாயத்து கிடையாது அளவுக்கு மீறி போறதே ஆனாதான் சிக்கலா இருக்கு அது இனிப்பா இருந்தாலும் கசப்பா இருந்தாலும் நம்ம கையில தான் இருக்கு சரி வாங்க பேசி பாப்போம் நாங்க எதை கேட்டாலும் நீங்க பதில் கொடுப்பீங்க நீ எதை கேட்டாலும் எந்த அர்த்தத்துல இருக்கிறீங்க அதுக்கு ஏத்த பதில் பிறக்கும் பார்க்கலாம் உயிர் எழுத்துக்கள் 12 மெய் எழுத்துக்கள் 18 நீர்மை எழுத்துக்கள் எழுத்து 16 ஆயுத எழுத்து ஒன்றுமே ஆக மொத்தம் 240 எழுத்துக்கள் இது என்ன எழுத்து இது தமிழ் எழுத்துக்கள் ஆக தமிழ் எழுத்துக்கள் 247 எழுத்துக்களை கொண்டது மொத்த தமிழ் எழுத்து உண்டு வெளியிடம் என்பது வெளியிடம் என்பது வெளியிடம் என்பது ஏல வலல வெளியிடம் என்பது வெளியிடம் என்பது மீ இடையிடம் என்றால் இல்லை என்று சொன்னா ஒன்றை சேர்க்கும் போது தமிழ் என்ற வார்த்தை பிறக்கும் தமிழ் என்றாலே அது அமிர்த ஒழிக்கக்கூடிய அற்புத மொழி தமிழ் மொழி என்று சொன்னா ஓடி விட்டால் அருவனை விட்டுவோம் இரும்பு ஓடி விட்டால் விலகி விடலாம் இரும்பு ஓடி விட்டால் கட்டிக்கு பாகமா நரம்பு ஓடி விட்டால் நாம் என்ன செய்வதுன்னு நம்ம செயல்ல நரம்பு படுச்சுனா மதுரை வரை செயல் ஒண்ணு பண்ண முடியாது வாழ்க்கையில வருவது போவது இன்பமும் துன்பமும் வந்தால் போகாதது அது புகழ படிக்கும் போனால் வராதது மானமும் உயிரும் நம்முடன் வருவது பாவ புண்ணியம் அடக்க முடியாதது ஆசையின் துக்கம் தவிர்க்க முடியாதது பசியின் தாகமும் பிரிக்க முடியாதது பாசத்தையும் பந்தத்தையும் எல்லாருக்கும் சமமாக அது பிறப்பு இறப்புன்னு சரியாடா கையே தட்ட வேண்டியதானே மக்கள் அமைதியா பதில் அமைதிக்கு மறுவை இருப்போம் அது மாதிரி பதில் அது சந்தோஷம் எனக்கு கேள்விக்கு பதில் சொல்றால எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா எனக்கு கேள்வி கேட்கறால ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படி இருக்காருங்க சரியா இருக்கும் ஓஹோ சரி நாடகம் நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்ற நாடகம் வள்ளி திருமண நாடகத்துல கதாநாயகர் கதாநாயகர் எம்பெருமான் முருகப் பெருமான் கதைக்கு நாயகர் உங்க அப்பா நம்பி மண்ணே இருக்காருல்ல ஆமா சொல்லிருக்காங்கல்ல சரி கேள்வி கேட்கலாமா நாடகத்துல இது வரைக்கும் கேட்கறாங்க அதெல்லாம் சும்மா புள்ளி சின்ன புள்ளி தான் பெருமுடியை உருவாக்குறோம் அந்த பெருமுள்ளி ஆகணும் ஆப்பா சரி இந்த கேள்வி அப்பமா சத்தமா சொல்லுங்க நான் நல்லா கேப்பேன் நான் நல்லா கேப்பேன் அடிப்படை நாகரிகத்தோட நாகரிகம் வராம பேசுறேன் நாகரிகம் இருக்கறது இங்க வந்து நின்னுட்டு இருக்கு சார் இருக்குல பார்க்கல வள்ளி திருமணங்களே வள்ளி திருமண நாடகத்துல ஒரு கதாநாயகன் அப்படின்னா முருகபெருமான் நீங்க முருகபெருமானுடைய தம்பி யாருங்க சிவபெருமான் சிவபெருமானுக்கு எத்தனை முகங்கள் உண்டு சிவனுக்கு மொத்தம் 5 முகம் உண்டு 5 முகங்களுக்கு பேர் என்ன ஈசான தத்புருஷ மகர வாமதேவ சத்யஜாதம் என்று சொல்லக்கூடிய 5 முகம் ஈசனுக்கு உண்டு ஆக ஈசான தத்புருஷ மகர வாமதேவ சத்யஜாதம் என்று சொல்லக்கூடிய ஆமா இருக்குல 6வது முகம் 6வது முகம் முருகனுக்கு உண்டு என்ன முகம் அதே முகம் யாருக்கும் தெரியாது பட்டற்ற துறவிகளுக்கும் ஞானிகளுக்கு தெரியக்கூடிய அபூர்வ முகம் ஞானிகள் கண்ணுக்கு தெரியாது சார் இருக்குல நல்லா பேசுறீங்க இங்க இருக்கக்கூடிய சாமி என்ன சாமி தான் சொன்னீங்க பெருமாளே கிருஷ்ணனை கும்பிடுறோம்ல இருங்க பெருமாளே கிருஷ்ணனை கும்பிடுறோம் கிருஷ்ணன் நான் கேக்குறேன் ஒவ்வொருத்தவங்க கையில ஒவ்வொன்னு இருக்கும் சரி ஆயுதங்கள் பிரம்மனுடைய வேலை என்னங்க பிரம்மனுக்கு வேலை படைக்கிறது பிரம்மன் கையில என்ன இருக்கும் 7 எழுத்தாணிங்க சிவனுக்கு என்ன வேலை சிவனுக்கு அழிக்கக்கூடியது சிவன் கையில என்ன இருக்கும் சூலாயுதம் இருக்கு இந்த பாட்டை நாராயணன் இருக்காரு ஆமா இருக்கக்கூடிய கிருஷ்ணன் மகாவிஷ்ணு சரி பெருமாள் மகாவிஷ்ணு கையில என்ன இருக்கும் சங்கு சக்கரம் இருக்கு என்னது சங்கு சக்கரமா சங்கு சக்கராயுதம் இருக்கும் ஆமா அதானே சரி இந்த சங்கு சக்கராயுதம் கருடாழ்வார் கையில இருந்தது இவர்கிட்ட இருந்த சங்கு சக்கராயுதம் எப்படி கருடாழ்வார்கிட்ட போனது என்ன காரணம் தெரியுமா ஆயுதம் என்றது அவர்கிட்ட இருந்தாதே இன்னத்த இருக்கு நம்ம தெரியப்படுத்த அதுக்காக ஒரு விஷயத்தை முன்வைக்கிறீங்கன்னா ஒரு விஷயம் என்னன்னு கேளுங்களே என்னமா ஆயுதம் நீங்க செய்ய வரீங்களா சரி இப்ப நான் அப்படின்னா நீ உங்களுடைய அமைப்பு என்ன உங்களுடைய தோற்றம் என்ன தோற்றதே கையில மகதையால் இருக்கு கையில சப்ததாள கட்டை இருக்கு அப்ப நீங்க வச்சிருக்க சப்ததாளமோ நீங்க வச்சிருக்க இந்த மகதியாலோ இன்னொருத்தவங்க கையில போனுச்சுன்னா அது என்ன காரணம் வேணும்ல காரணம் இல்லாம இந்த விஷயத்தை யாரும் பண்றது காரணம் இல்லாம தோரண கட்ட முடியாது இப்பேற்பட்ட பகுதிக்கும் இப்பேற்பட்ட தொகுதிக்கு வரணும் யார் வரணும் நல்ல தகுதி படைச்ச ஒரு ஆள் மட்டும் இடத்துக்கு வர முடியும்னா இப்படியே எல்லாரும் வர்ற ஆளுகளெல்லாம் தகுதினே சொல்றது சரி தகுதினா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா முத தாரம் என்ன தன்னம்பிக்கை கூய என்ன குறிக்கோள் தீன என்ன திட்டமிடல் என்ன தகுதி சரியா இருக்கா அதுக்கு விளக்கம் கொடுக்குறீங்க நீங்க என்ன சொல்லிருக்கீங்க 3 தகுதியோட வரணும் அந்த வெளிய சேர்த்துக்கணும்ல ஆனா தாய் என்றால் தன்னம்பிக்கை கூய என்றால் குறிக்கோள் தீ என்றால் திட்டமிடுதல் இது 3 சரியா இருக்கணும் சரியா போய்கிட்டே இருக்கணும் இது 3 எது வரைக்கும் இருக்கிறதோ அது வரைக்கும் நம்ம தகுதி நினைச்சிருக்கோம் ஆனா உங்களுக்கு இப்ப 3 தேவைப்படுது ஆமா ஆனா உங்களுக்கு ஒரு 3 எனக்கு ஒரு மொத்தம் 6 சேர்த்துறீங்க உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறேன் ஆமா என்ன சொல்றீங்க 6 நம்ம போக்குல போயிட்டே இருக்கோம் அப்படியே நான் 3 என்று சொல்லக்கூடிய எலிசை நாடகம் நான் சொன்னது சரவண பவன் 6 ஆனா பரவாயில்லையே அலக்காத்த வடினாக அப்படியே பரவாயில்லை எல்லாம் தொட்டு பேசுறீங்களே எப்பயுமே நம்ம தொட்டு பேசுறோம்
நீங்க தொடையில பேசுங்க எனக்கு தெரியும். நீங்க எப்படிங்க அப்படின்னாக்கா நம்ம தொட்டு பேசுவோம். தொட்டு தொடர்ந்து ஒரு பட்டு பாரம்பரியம் தானே. என்ன வாக்கியுடைய சவுண்ட் சொல்றேன். அப்படி இருக்கு நிலவரம்ல. இப்ப நீங்க வந்திருக்கீங்க காரணம் ஒன்றுதானே. ஒவ்வொருத்தரும் ஆயுதம் இருக்கு. ஆயுதம் என்பது மட்டாட்ட இருக்கிறதுக்கு ஒரு சில பேர்ட்ட இருக்கக்கூடிய ஆயுதம் மாற்றாக இன்னொரு ஆட்ட இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்க வச்சிருக்கீங்க கவனம் அப்பா ஒருத்தர் வச்சிருக்கீங்க. இதை உங்க தோழி பண்ண வச்சிருந்தாங்கன்னா உங்ககிட்ட உள்ள போறவருக்கு எந்த ஒருத்தர் கேள்வி வரும்ல. அது போல நீங்க என்ன சொல்றீங்க? பெருமாளாப்பட்டவர் அவர் கையில் இருக்கக்கூடிய சங்க சக்கரமும் ஆனா கருணை கையில் எப்படி இருக்க? கடுகையில சங்க சக்கரம் ஏன் வந்துச்சு? எதுக்கு வந்துச்சு அப்படி கேட்டீங்க? ஆமா நீங்க எத்தனை ஓட்டுறீங்க? நெற்றியில பட்டை போட்டிருக்கீங்க. பட்டைக்கு பேரு பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்டை. யார நினைச்சிருக்கீங்க போடுறீங்க? முருகபெருமானை நினைத்து. அந்த முருகனை நினைச்சிருக்கீங்க பட்டை ஓட்டுறீங்க. கண்டிப்பா. தானே விஷயம்? மாட்டுக்க தெரியல. அப்ப உங்களுடைய குலக்கடவுள் முருகன் தான். ஆமாங்க. இதுல எந்த விஷயம் இல்ல. இதுல என்ன சந்தேகம்? உங்களுடைய வம்சாவளியில எல்லாரும் கும்பிடக்கூடிய முருகனை தான். கண்டிப்பா. என்ன வதச்சிருக்கீங்க? என்ன திணைய விதைச்சிருக்கோம்? என்ன திணை இருக்கு? திணையில 5 வகையான திணை. ஆனா முக்கியமா குறிப்பிட்டு சொல்லப்போனா கருந்திணை சித்திணை. கருந்தணைக்கு சித்திரைக்கு. ரெண்டையும் படிச்சு பெருமை சேர்க்கிறீங்க. கருந்திணைங்கள் உணவிற்கு சித்திணை முருகபெருமானுக்காக விதைச்சிருக்கோம். இந்த உலகத்துல இதிகாசம் சொன்னது எத்தனை நீங்க சொன்னீங்க? இதிகாசம் வந்து 2 தானேங்க. என்னன்னா? ஒன்று ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். அந்த ராமாயணத்தை கதாநாயகமா? ராமாயணத்துல கதாநாயகம்னா ஸ்ரீ ராமராகப்பட்டவர். பெருமாள் எடுத்த அவதாரம் மொத்தம் எத்தனை தெரியுமா? அது 10 அவதாரம். 10 அவதாரம். 10வது அவதாரம் கல்கி அவதாரம். எடுக்க போறார். இப்ப இவ்வளவு பெரிய சூட்சமத்துல எல்லா உள்ள பெருமாளாப்பட்டவர் ராமாயணத்தை எடுத்த அவதாரம் என்ன அவதாரம்? ராமாயணத்துல ராம அவதாரங்க. ராம அவதாரம். அவதாரம். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதுல மாற்று கருத்தே கிடையாது. வனவாசம் போனா இல்ல. ஆமா. எத்தனை வருஷம் போனாங்க? அது 14 வருடம் வனவாசம். யார் போனா? சீதை இல்ல ராமன், சீதை, லக்ஷ்மணன் 3 பேர் போனாங்க. ராமன், சீதை, லக்ஷ்மணன். ராமன், சீதை, லக்ஷ்மணன் 3 பேர் தானே போனாங்க. மாற்று கருத்து இல்ல. மாற்று கருத்து. இப்ப இந்த இடத்துல நீங்க போன இடத்துல யாரா போனாலும் ராம போனாரு, லட்சுமணன் போனாரு, சீதை போனாரு. கருத்தை சொல்றீங்க ஏத்துக்கலாம். ராமராகப்பட்டவர் எந்த குலத்துல பிறந்தார் தெரியுமா? ராமர் சூரிய குலத்தில் உதித்தவர். சூரிய குலம். சூரிய குலத்தில் உதித்தவர் ராமர் தானே. இதுல எந்த செய்தியும் பின்னாங்க இல்ல. செய்தி சரியா தான் இருக்கு. ஊருக்குள்ள இந்த வரைக்கும் பேர் வைக்கமா பாருங்களே. ரெட்டப்புல பிறந்தா பேர் வைப்பாங்க. ராமர் லட்சுமணன். ராமே இந்த வரைக்கும் வைக்கிறார்ல. நடப்புல இருக்குல்ல. ராம லட்சுமணன் ரெட்டப்புலைக்கு பேர் வைக்கிறது இருக்கு. இப்ப ஒரு சில பேருக்கு ராமே சங்கு சக்கராயுதம் ராமச்சந்திரன் பேர் வச்சிருக்காங்க. பாத்திருக்கீங்களா? பத்திரிக்கை இருக்காடா பேர் வைக்கிறாங்க. ஆனந்த ராமா, கோதன் ராமா, தசரத ராமா, பட்டாளி ராமா பேர் வைக்கிறாளா? இப்படி எல்லாம் பேர் வைக்கக்கூடியது யாருடைய அவதாரத்துக்கு? அது ராமனுடைய அவதாரம். இப்ப ராமர் பிறந்துட்டார். சரி, ராமர் கூட பிறந்தது யாராரு? ராமன் கூட பிறந்தது அப்படின்னா லட்சுமணி, வேற பரதன், சரி சத்ருகன் தானே உண்மை. இப்ப ராமராகப்பட்டவர் பெருமாளுடைய அவதாரம். சரி பிறந்தாச்சு. இப்ப கையில உள்ள சங்கம் சக்கராயமும் யார் தெரியுமா? சங்கம் சக்கராயமும் பெருமாளுக்கு என்ன ஆயுதம் தானே? பெருமாளுடைய ஆயுதம் தானே ஆயுதம். இந்த ஆயுதம் ராமாயணத்துல என்னவா அவதாரம் பண்ணாங்க? நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படியே தான் இருக்கீங்க. மாட்டுக்கட்டலையே. நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட? என்ன கேட்டீங்க? அதாவது இங்க இருக்கிறது எல்லாருமே வந்து உங்க பாட்டை நாராயணனை கும்பிடக்கூடியவங்க. சரி, சாமி வந்து கிருஷ்ணன். ஆமா, உங்க பாட்டை கிருஷ்ணனை கும்பிடக்கூடியவங்க. உண்மைதான். இப்பேற்பட்ட கிருஷ்ணனுடைய கையில இருந்த பொருள் என்னன்னு கேட்டேன். சங்கு சக்கரம் சொல்லிட்டு. சங்கு சக்கராயுதம். ஆமா, அதே சங்கு சக்கராயுதம் அவங்ககிட்ட உண்டு. அவங்ககிட்ட இருந்தா தான் அவங்களுடைய பொருள், அவங்களுடைய ஆயுதம் சொல்ல முடியும். சரி, அந்த பொருள் அடுத்த இடத்துக்கு போனது கருடன் கையில எப்படி போனது அப்படின்னு நான் ஒரு கேள்வி வச்சிருக்கேன். யாருமே மறுக்கல. அப்புறம் என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க? மறுத்து பேசுறா. யார்ட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒரு கேள்வி முடிக்கல மறுக்கலையே. இருங்க. அடினாக நீங்க அங்கதே கவனம் பண்ணுவீங்க. இங்க பாருங்க. ஒரு வச்ச கேள்வியை நான் மறுக்க கிடையாது. மறுக்க கிடையாதுன்னா என்ன? அப்ப கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நல்ல தெளிவான ஆளு, அறிவான ஆளு, திறமையான ஆளு பதில் சொல்லு. நான் கேட்ட கேள்வி எடுத்துக்கிறீங்களோ? இருங்க. நான் வச்சது என்ன கேள்வி இல்ல. ஒரு விஷயம் இருங்க. கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். சரி, பதில் சொல்லாம விட்டுவிட்டு ராமாயண காவியத்துல சங்கு சக்கராயுதம் வந்து நீ சொன்னதனால புரியுது. எல்லா வல்ல அவதாரத்துல பெருமாள் கையில சங்கு சக்கரம் இருக்கு. கருணை கையில எங்க இருக்கு? ஏன் இருக்கு? அவருடைய ஆயுதம் எங்க இருக்கு? நீங்க நான் என்ன சொல்றேன்? பெருமாள் கையில இருக்கக்கூடியது சங்கு சக்கரம். பெருமாள் ராமன அவதாரம் எடுத்துட்டாரு. அப்ப சங்கு சக்கரமும் யாரா வந்தா? இது ஏன் கேள்வி. இப்ப நான் வர்ற இடத்துக்கு கருணை கையில எங்க தெரியுமா இருக்கு சங்கு சக்கரம்? இன்னைக்கு நீங்க எல்லாம் யோசிச்சு பார்க்கலாம். ஆரம்பத்துல எல்லா வல்ல பெருமாள் எல்லாத்துக்கும் பிரவேசக்கூடிய குலகலந்தா வாமன ரூபம் எடுத்த அவதாரம் தான் குட்டையான வடிவம். 3 அடி நிலங்கட்டார். மாவடி சக்கரவர்த்தியிடம் 3 அடி நிலத்தை தரையினார். என் கால் பாதத்தால் அளந்துக்கிறார். ஆகாயத்தை ஒரு பாதத்தால அளந்தாச்சு. பூமியை ஒரு பாதத்தால அளந்தாச்சு. 3ஆவது அடிக்கு இடமில்ல தன்னுடைய தலையை நீட்டினார். மாவடி பாதாள உலகத்தை வச்சு தள்ளினாப்ல. இது நடந்த செய்தி. இப்ப தான் பெருமாள் உலகளந்த பரம்பொருளாக மாறிட்டார். இப்ப 3 அடி நிலங்கட்டு போனாரா? தாரவார்த்து கொடுக்க மாவடி சக்கரவர்த்தி வந்தாரா? வரும்பொழுது சுக்கராச்சாரியா சொன்னாரா, வந்தது வாமனை இல்ல, அவன் உலகளந்த பெருமாள் வரத்தை கொடுத்துறாத,
3 அடி நிலம் தரீங்கன்னா சிக்கலா போயிடும். தரக்கூடாது, கொடுக்காதேன்னு சொல்ல, கொடுத்த வாக்க மீற முடியாது, நான் கொடுத்தே தீர்வேன் கமண்டலத்தை எடுத்து தாரவரத்தை கொடுக்க போனார். சுக்ராச்சாரியா ஒரு வண்டு ரூபம் எடுத்து கமண்டத்துடைய நுழைவாயில் போய் அடைச்சுக்கிட்டார். அடைச்சாச்சுனா பாப்பார்ல மாவடி சக்கரவர்த்தி தாரவரத்துல கொடுக்கிற இடத்துல தண்ணி வெள்ள ஏன் தடைவிட்டு நிக்குது பெருமாள் பார்த்தார். அப்ப அடைச்சிருக்கிறேன் சுக்கரே அடைச்சிருக்கிறாங்க பிரச்சனை. ஒரு புள்ளை எடுத்து உள்ள ஒரு குத்த சுக்கராச்சாரியர் கண்ணு பறிபோச்சு. இப்ப சுக்கரனுடைய வெள்ளிவானுடைய கண்ணு பறிபோச்சு. இழந்த கண்ணை மறுபடியும் வாங்கணும். யாரால போச்சோ அவராலே கொடுக்க முடியும். பெருமாள் நோக்கி மறுபடியும் தவம் இருக்கிறார். அப்படி தவம் இருந்தோட பெருமாள் காட்சி கொடுத்து சுக்கராச்சாரியருக்கு கண்ணையும் கொடுத்தாச்சு. இந்த சுக்கராச்சாரிய தவம் இருந்த அந்த ஸ்தலத்துலதான் அரக்க ஒருத்தன் தவம் இருக்க. அரக்கன் பேரு மயன். பெருமாளை காட்சி கொடுக்கிறார் சங்கி சக்கரத்தாரியா. அப்ப காட்சி கொடுத்தோன்னு அப்பதான் சொன்னாரா அரக்கனாப்பட்ட மையன், உங்களை பெருமாளை பல ரூபத்தை பார்த்துட்டேன், ராமாயணத்துல பார்த்த மாதிரி ராமரா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அப்ப ராமரா காட்சி கொடுங்க பெருமாளே கேட்க. பெருமாள் ரூபத்தில் உள்ளவர் எப்படி ராமரா காட்சி கொடுக்க முடியும்? கையில் உள்ள சங்கை சக்கரத்தை வச்சிருந்தோம்னா காட்சி கொடுக்க முடியுமா? முடியாதுல. அப்பத்தே சங்கை சக்கரத்தை கருடா நீ வச்சிரு, நான் ராமரா காட்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்றதுக்காக தன்னுடைய சங்கையும் சக்கராயுதத்தையும் கீழே உள்ள கருடங்கையில கொடுத்துட்டு தன்னுடைய கோலத்தை மாத்தி வில்லேந்தி ராமனாக காட்சி கொடுத்தாராம். கோலத்தை மாத்தி வில்லேந்தி ராமனாக காட்சி கொடுத்தனால அந்த சுவாமியினுடைய பேரு கோலவள்ளி ராமர் பேரு. இந்த சங்கை சக்கரத்தையும் கருடா நீ வச்சிரு, அவனுக்கு நான் மாத்தி காட்சி கொடுக்கிறேன்னு கருடங்கையில கொடுத்தனால கருடன் கையிலே பெருமாள் கொடுக்கப்பட்ட சங்கம் சக்கரமும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இடம் திருவெள்ளியங்குடி என்று சொல்லக்கூடிய ஆலயத்துல கருட பகவானுடைய கையிலே சங்க சக்கரம் இருக்கக்கூடிய ஒரே ஆலயம் திருவெள்ளியங்குடி. உண்மையா பொய்யா சொல்ல அமைதியா உட்காந்துருக்கீங்க? என்ன சொல்லுங்க நீங்க பதில். நாரத சொன்ன பதில பொய்யா இருக்குன்னு நினைச்சிட்டீங்க நீங்க, அப்படித்தானே? பொய்ன்னு நினைக்கிறீங்கல்ல? சொல்லுங்க, சும்மா இருங்க, சொல்லுங்க. நாரதா சொன்ன பதில ஏத்துக்கலாமா? அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு எல்லாம் தெரியுமா? அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் சொன்ன பதில் உண்மைன்றீங்க. ஆமா ஆமா எங்க ஆமா சரி. நான் உண்மையிலே சொல்றேன், இங்க இருக்கக்கூடியது கிருஷ்ணாகப்பட்டவர் பாட்டை நாராயணே, இந்த உலகத்தையே காக்கக்கூடிய தெய்வம். அப்பேற்பட்ட கிருஷ்ணன் இருக்கிறது மட்டும் உண்மையா இருந்தா இங்க வந்திருக்கக்கூடிய நாரதர் ஜெயபாரதி பண்ண இன்னையோட வாயை வச்சுட்டு சொல்லு. நல்லா இருக்க ஒரே நல்லா வாழன்னு நான் சொல்லுவேன். அப்படியா? தவறா பேசுங்க. ஆக திருப்புல்லாணி பெருமாளே, ஆதி ஜெகநாத மூர்த்தியே, மங்களநாதரே, உத்தரகோசமங்கை நாயகியே, நீ எல்லாம் இருக்கிறது உண்மையா இருந்தா ஆத்தா எல்லா வெள்ள பொறுமை சேர்க்கக்கூடியவளே, உன்னோட பாதப்படுகிறேன் கொல்லக்குடி காரி மடப்புறத்தா எல்லா வெள்ள மாறுநாட்டு கருப்பு பல்லட்டா மணி எல்லாரும் வண்டியை நல்லா பாத்துக்கங்கடா. சொல்ல அப்படி சொல்ல. அது பத்திரமா எந்திரிச்சு உட்காருப்பா முத. அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டுனதா சொல்லவா? சரி சொல்றேன் கேட்டேன். இந்த கதை தெரியாது. அர்ஜுனனுக்கு தேரோட்டியா வந்தது யாரு அப்படின்னு நான் ஒரு கேள்வின்ற ஏன்னா அந்த அர்ஜுனன் தேரோட்டியே பெருமாள் தானே, அவர்தானே ஓட்டுறாப்ல. அந்த கிருஷ்ணனை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கொஞ்சம் அந்த கண்ணன் தானே தேரோட்டியா இருங்க. மணி ஆயிடுச்சு, நான் கேள்வி கேட்டதுக்கு அவர் பதில் சொல்லிக்கிறேன். கொஞ்சம் பாருங்க. இப்ப நீங்க ஒரு விஷயம் கேட்டு சங்கு சக்கர ஆயுதம் இங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணன் இருந்தது பெருமாள்கிட்ட இருந்தது எப்படி கருடன் கையில போனதுன்னு ஒரு கேள்வி கேட்டேன். ரூபத்தை மாற்றி காட்சி கொடுப்பதற்காக கையில கொடுக்கப்பட்டது. அதனால அங்க இருக்கு அப்படின்ற ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. ஆமா. ஆனா எனக்கு எப்படி தெரியுமா, உண்மையா சொல்லிட்டாங்கன்னு வைங்களே, எனக்கு எதிரியா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ஏத்துக்கிறதா வேணும் உண்மையிலே. அப்புறம் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். சரி, ஜோர எல்லாரும் கை தட்டுங்க, கை தட்டுங்க பாப்போம். இந்த ஊர் நம்ம ஊர் எங்க வேணாலும் ஒத்துழைக்கிறது மக்களுடைய ஆசீர்வாதம். மணி ஆயிடுச்சு, உரிய வரணும். மணி ஆயிடுச்சு, உரிய வரணும். ரொம்ப சீக்கிரமா போய் நம்ம சந்திக்கணும். 5 மணிக்கு நாடகத்தை நாடகத்தை முடிக்கணும். அதுபோல இந்த பெருமாளாகப்பட்டவர் அவதார ராமரை எடுத்துட்டாப்ல. அப்ப சங்க சக்கரம் யாரா எடுத்தாலும் சீக்கிரமா சொல்லிட்டீங்கன்னா சீக்கிரம் முடிச்சுக்கோ. விட மாட்டீங்களா? சொல்லி செய்து ஒண்ணு சொல்லாத 1000 சொல்லி செய்து ஒண்ணு சொல்லாத 1000. சரி, அந்த கேள்வி மக்களை கேட்க ஆரம்பிச்சாங்க. நல்லா படிச்சிருப்பாரு போலயே. படிச்சிருந்தாலும் நல்லது. நீ வரக்கூடிய காலகட்டம் படித்த தலைமுறை தான் எதிர்பார்க்கிறான். விஷயங்கள் நிறைய கண்டிப்பா படித்த அறிவாளிகள் படித்த மேதைகள் இருக்கக்கூடிய நாலு பொழுதும் அதான் வளர்ச்சியுடைய உச்சகட்ட பெருமை. கண்டிப்பா 4 பேராவது இருப்பாங்க படிச்சவங்க, விஷயம் தெரிஞ்சவங்க.
உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இதே சங்கு சக்கர ஆயுதம் பெருமாளுடைய கையில இருந்த சங்கு சக்கர ஆயுதம் ராமாயண காவியத்துல ராம அவதாரத்துல யாராக உருவான காரணம் என்ன, யாராக தோற்றினாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. காரணம் இருக்கு சாமி. கோசலையோட பிள்ளை ராமே, கைகாயோட பிள்ளை பரதை, சுபத்திரியோட பிள்ளை லட்சுமணி சத்திரிகை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க சொன்னீங்களா இந்த பாட்டு நாராயணி, ராமர் வந்து பெருமாளுடைய அவதாரம், மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்துறாரு. அடுத்து லட்சுமணனாகப்பட்டவர் ஆதிசேஷன் அவருடைய அவதாரம் எடுத்துறாரு. ஆனா இந்த சங்கு சக்கராயுதம் வந்தது யார் அப்படின்னா பரதன் செத்துருக்கு. நீங்க கேட்டது சங்கு சக்கராயுதமா வந்தது பரதன் செத்துருக்கன். எப்படி என்ன காரணம் அப்படின்னா, அதாவது உங்க பாட்டை வந்து பார்க்கடல்ல பள்ளிகொண்டான் அவர் நித்திரையில இருக்காரு. நித்திரையில இருக்கின்ற பொழுது பொதுவாகவே தூங்க போகின்ற பொழுது நம்ம ஒரு பொன்பொருள் ஏதாவது போட்டிருந்தோம்னா அது கொஞ்சம் இடையூறா இருக்குன்னு சொல்லிட்டு கலட்டி வச்சிருவோம். அதே போல இந்த உங்க பாட்டை நாராயணன் என்ன செய்யறாரு, கிருஷ்ணாவப்பட்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, நித்திரை கொள்ளும் பொழுது அவர் கையில உள்ள சங்கு சக்கராயுதம், தலையில் அங்க இருக்கக்கூடிய ஜடாரி, அதுக்கு மேல காலில் இருக்கக்கூடிய அந்த பாதுகை எல்லாத்தையும் அப்படியே கழட்டி வச்சிடறாரு. இப்படி கலட்டி வைத்து இவர் நித்திரை கொள்றாரு. யாரு, உங்க பாட்டை கிருஷ்ணாவப்பட்டவர் பெருமாள் தூங்குறாரு. அப்ப வெளியில இருந்து ஒரு சத்தம் கேட்குது, முனிவருடைய சத்தம். வேகமா போய் வெளியில போய் பாக்குறாரு. என்னையோ ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு வெளியில போய் பார்த்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க அங்க போய் வெளியில போனதுக்கு அப்புறம் இந்த சங்கு சக்கராயுதமும் அவர் கால கழட்டி வச்சாரு பாதுகை, இது எதிர்த்தாப்புல எதிர்புறமா இருந்தது. அப்ப இந்த சங்கு சக்கராயுதம் இந்த பாதரட்சியை பார்த்து சொன்னதா, இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நீ தகுதியே இல்லாத ஆளு, நீங்க இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை, இந்த இடத்துல நீ இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல. ஏன்னா இந்த சங்கு சக்கராயுதம் என்ன சொல்லு, நான் பெருமாளுடைய விரல்களை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க சங்கு சக்கராயுதம் பேசிக்கிடுச்சான், பெருமாளுடைய விரல்களை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கோம், நீ பெருமாளுடைய காலில் இருக்கிற ஆளு, பாதுகையை பார்த்து ரொம்ப கேவலமா ஏகலமா பேச, நீங்க இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஆளு. அப்ப அந்த பாதுகை பார்த்து சொல்லிச்சா, சங்கு சக்கராயுதத்தை பார்த்து என்ன சொல்லியிருக்கு, நீங்க விரல்களை அலங்கரிச்சு கொண்டிருக்கின்றாலும் நான் பெருமாளுடைய பாதுகை காலில் அலங்கரிச்சு கொண்டிருக்கேன், அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்க இருக்க தகுதியே இல்லைன்னு ஒரே ஒரு ரொம்ப கேவலமா பேசிக்கிட்டு இருக்கு. அப்ப வெளியில போன உங்க பாட்டை உள்ள வந்துடுறாரு. கிருஷ்ணாவப்பட்டவர் வர்றாரு மகாவிஷ்ணு. வந்த உடனே என்னப்பா பிரச்சனைன்னு பாத்துறாரு. பார்த்த உடனே அப்பதான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த சங்கு சக்கராயுதத்தை பார்த்து நீங்க விரல்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது போல இந்த பாதுகாப்பட்டது என்னுடைய கால்களை அலங்கரிச்சது இறப்பா இருக்கு, இவ்வளவு கேவலமா பேசலாமா? எந்த பாதுகையை பார்த்து நீங்க ஏகலமா கேவலமா பேசுனீங்களோ, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்றாங்கல்ல, அப்படி யாரையும் பேசக்கூடாது. எந்த பாதுகையை பார்த்து நீங்க பேசுனீங்களோ அதே பாதுகையே அடுத்த ஜென்மம், அதாவது மறு பிறவியில நீங்க ரெண்டு பேரும் ஏன் கூட பிறந்த பிறப்பா பிறப்பீங்க. யார, சங்கு சக்கராயத்தையும் பார்த்து உங்க பாட்டுன்னு சொல்றாரு, நீங்க ரெண்டு பேரும் என்னுடைய கூட பிறந்த பிறப்பா பிறப்பீங்க. அப்படின்னா யாரு, அடுத்த பிறவியில ராமே, ராமே தானே, ராமவதாரம் வந்துருது. அடுத்த பிறவியில ராமை என் கூட பிறந்த பிறப்புனா யாரு, சங்கு சக்கராயுதம் பரவன் சத்துருக்கன. ஆக அடுத்த பிறவியில என் கூட பிறந்த பிறப்பா பிறந்து எந்த பாதையை பார்த்து நீங்க கேவலமா பேசுங்க, அதே பாதையை பார்த்து இருவரும் ரெண்டு பேரும் அப்படி வழிபட்ட மாதிரியே கும்பிட்ட மாதிரியே இருப்பீங்கன்னு சொல்லிடுறாரு. அடுத்த மறுபிறவி ராமவதாரம் வந்துருச்சு. அடுத்த ராமவதாரத்துல ராமாயண காலத்துல அவங்க பாட்டு ராமரா வந்துடுறாரு. அந்த சங்கு சக்கராயுதம் எப்படி வந்தது, பரதன் சத்ருகனை வந்துடுறாங்க. அப்ப ராமாயண காவியத்துல ராமே லட்சுமணே சீதை 3 பேரும் வனவாசம் போறாங்க. வனவாசம் 14 வருடம் வனவாசம் போகின்ற பொழுது பரதன் அங்க இருந்து வர்றாரு. பரதன் வந்து என்ன செய்யறாரு, அண்ணன் வந்து என்னை விட்டுட்டு போறீங்களேன்னு கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்க. கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது, நான் இல்லட்டாலும் என்னுடைய பாதகையை வச்சு நீ சிம்மாசனத்தை ஆட்சி புரிவான்னு சொல்லிட்டு அண்ணன் வர்ற கட்டிக்கு அவர் பாதகையை வச்சுதான் ஆட்சி புரிகிறார். அப்ப பாருங்களேன், ராமர் என்ன செய்யறாரு, அவர் காலில் போட்டு அந்த பாதகையை எடுத்து பரதன் கையில கொடுக்க, இந்த பாதகத்தை எடுத்து அவர் சிம்மாசனத்தில் வைத்துக் கொண்டு பரதனாக